ஹாய், நான் தான் ஜான்சன். உங்களோட சப்போர்ட்னால இன்றைக்கி நம்மளுடைய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அண்ட் இயர்லியாகவே எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜான்சன் யார், அதாவது ஜேடி யார். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களுடைய வீடியோ போடுங்க ப்ரோ, உங்களுடைய வீடியோ பற்றி சொல்லுங்கள், உங்களோட பயோகிராஃபி பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் என்னோடய லைஃப் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் யார் இந்த ஜேடி. வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பொன்னேரி பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டாவூர்னு ஒரு வில்லேஜில் தான் பிறந்தேன். என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்பவே லோயர் கிளாஸ் ஃபேமிலியில் தான். நான் பிறக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வந்து அந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்துட்டு இருந்தேன். எப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை. அதனால் வந்து ஒரு சர்ச்சில் போயிட்டு அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அது ஹிந்துலேருந்து கிறிஸ்டியனாக மாறுறாங்க. மாறினதுக்கப்புறம் ஒரு 12 இயர்ஸாக அம்மா குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க என்னோடய அண்ணன் பிறகுறாங்க. அதனால் வந்து அவங்களோட நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து சர்ச்சிலேயே வந்து ஃபுல்லாகவே அந்த குழந்தைய அங்கேயே நாங்கள் பார்த்துப்போம். சேம் டைம் நாங்களும் சர்ச்சுக்காகவே ஃபுல்லாக உழைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இது அவங்களுடைய ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ராமிஸ் பண்ணதுனால நாங்கள் பிறந்த அப்புறம் எங்களையும் அதே ஸ்கூல்லேயும் படிக்க வைக்கிறாங்க. அதாவது எல்ஏ ஃபிடன் ஸ்கூல் தான் நான் படித்தேன். அங்கே தான் அப்பா அம்மாவும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா அங்கே தான் வந்து செக்யூரிட்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அம்மாவும் அங்கே ஸ்கூல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணாவும் நானும் வந்து +2 வரைக்கும் அந்த ஸ்கூல் தான் படித்தோம். நான் ப்ரீகேஜிலேருந்து +2 வரைக்கும் அதே எல்ஏ ஃபிடன் ஸ்கூல் தான் படித்தேன். ஸோ என்னோடய ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அரண்டு வாழா அப்படி தான் இருப்பேன். சரி, எஜுகேஷன்லேயும் வந்து சரியாக படிக்காமல் ஆவரேஜ்ன்றத விட ரொம்ப மோசமான ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். சரியாக அந்த அளவுக்கு எஜுகேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான், சரியாக படிக்காமல் அப்படி ஜாலியாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாதிரி தான் இருந்தேன். ஸோ எனக்குள்ளே வந்து எப்படின்னா, ஒரு சில மெச்சூரிட்டியில் மாறும்போது என்னோடய ஆம்பிஷன் என்னன்ட்டு நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது ஒரு ஆம்பிஷன் டீச்சர்ஸ் வந்து கேட்கும்போது என்னோடய ஆம்பிஷன் என்னென்னு கேட்கும்போது ஒரு ஆம்பிஷன் மாற்றி சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். பட் என்னோடய ஆம்பிஷன் எனக்கே தெரியாமல் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று பார்த்தோன்னா, இந்த லைக் டான் மூவியில் வர மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று பார்த்தோன்னா இதாயிரலாம் அப்படின்ட்டு மாற்றி பேசிட்டே தான் போயிட்டு இருந்தேன். எப்படி நான் வந்து மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் +1 +2 எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய ஸ்கூல் டேஸ் எப்படி போச்சு அப்படின்ட்டு கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக சொல்கிறேன். தினேஷ் உனக்காக தானே இருந்தது. ஸோ தினேஷ் வந்து ரொம்ப வருஷமாக என்னுடைய ஃப்ரெண்டு, அதாவது சின்ன வயசுலேருந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு பையன் தான். ஸோ என்னுடைய அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க அப்படின்னா காட்சன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு தான். 3rd ஸ்டாண்டர்டில் அவன் வேறு கிளாஸ், நான் வேறு கிளாஸ். பட் ஸ்கூலில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் 2 பேரும் வந்து அந்த டைம் சிங்கிங்கில் ஏதோ பண்ணிட்டு நினைக்கிறேன். 2 பேரும் அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனை தான் மீட் பண்ணோம். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அப்புறம் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 2 பேரும் சேம் பெஞ்ச் ஒன்றாவே அப்படி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் எங்கள் 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. நானும் டீச்சர்ஸ் கிட்ட நிறையா போய் கேட்டேன். பட் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் என் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து எங்களோட ரொம்ப டச்சில் இருந்தது பார்த்தீங்கன்னா தினேஷ். இப்போ வரைக்கும் என் கூட வந்து நான் வீடியோ பண்ணும்போதும் வந்து ஏதாச்சும் அவனுக்கு ஏதாச்சும் கால் பண்ண அப்படின்னாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அவன் சரி மச்சான் நீ வீடியோ பண்ணிட்டு இருக்க, ஸோ அதனால் எனக்கு தெரியும், அதான் ரிட்டன் கால் பண்ணல. ஒரு தடவை கால் பண்ணானா திருப்பி கால் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நானே அவங்க பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். ஸோ நல்ல ஃப்ரெண்டாக இப்போ வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நிறைய கமெண்ட்ஸும் அவன் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ மச்சி தேங்க்ஸ்டா, என்னை இந்த அளவுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் என் கூட சப்போர்ட்டிவாக இருக்கனால தான் என்னால் இது வரைக்கும் பண்ண முடியுது. தேங்க்யூ ஸோ மச்டா. நான் எப்படி மீடியாவை சூஸ் பண்ணேன், நான் ஏன் மீடியாக்குள்ளே வந்திருந்தா பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாமில் 240 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். எல்லாரும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, என்னடா அவ்வளோ கம்மியாக எடுத்துட்டேன்ட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு ஹோப் போயிடுச்சு. அதுதான் நம்ம இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஹோப் போகும்போது சரி இதுக்கப்புறம் என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியலேன்ட்டு ஏதாச்சும் பாலிடெக்னிக் போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்காக போகலான்னு போது காட்சன் சொல்கிறேன்னா அவனும் போயிடுறான், தினேஷ் போயிடுறான். அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு 2-3 பேர்லாம் போயிடுறாங்க. ஸோ டைம் நான் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது அவ்வளோதான். ஸோ காலேஜ் போகலாம், இது ஸ்கூல் காலேஜும் ஏதாச்சும் பாலிடெக்னிக் காலேஜ் போகலான்னு பார்த்தா அதுவும் ஸோ அந்த டைமில் வந்து யோசிக்க தோண மாட்டேங்குது. ஸ்கூலில் போகலான்னு பார்த்தாலும் ஸ்கூலோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டனால ஸ்கூல் எஜுகேஷனும் வந்து கண்டினியூ பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது சரி ஓகே வீட்டிலாம் ப்ரெஷர் கொடுத்தனால தான் நான் +1 போய் சேர்ந்தேன். அதே ஸ்கூல் தான் போய் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு 1 வீக் அப்புறம் தான் காட்சன் வேறு ஸ்கூல் போகிற மாதிரி போயிட்டு அதாவது அங்கே வேணான்ட்டு திருப்பி இதே ஸ்கூலுக்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. நான் எப்படி மீடியா சூஸ் பண்ணேன்னா, +1 வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். ஸோ அவன் வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தான், அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுற மச்சான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பசங்களாம் வந்து அவங்ககிட்ட போயிட்டு மச்சா ஏதாச்சும் சான்ஸ் தான் சொல்கிறா, நான் இது பண்ணுறேன் அந்த ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு ரோல் கேட்டிருந்தேன், மச்சா ஏதாச்சும் ஒரு சான்ஸ் தான் சொல்கிறா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது சாரி மச்சா ஆல்ரெடி நீ நிறைய பேர் இந்த சான்ஸ்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டேன், எனக்கிட்ட எதுவும் இல்லை, இந்த ஸ்கிரிப்டில் இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி தோணுச்சு, ஏன் நம்ம இப்படி யோசிக்கிறோம், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சு சரி சும்மா தான் அப்படி யோசிச்சு தான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அதே சுச்சுவேஷன் அவன் சொல்லி முடிச்ச அதே சுச்சுவேஷனில் மக்கள் டிவியில் வந்து
ஏதோ சம்திங் ஒரு டைரக்ஷன் அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஷோ நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஷோ பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு, சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணலாமே, ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா அப்படின்ட்டு சரி ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பித்தேன். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன், ஒரு லவ் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் எழுதிருந்தேன். அது எழுதினோடனே எனக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு, இன்னும் நிறைய கதை எழுதலாமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சோடனே நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எழுத ஆரம்பிச்சு. அப்படி நிறைய விஷயம்லாம், சோஷியல் பற்றி நிறைய விஷயம், சொசைட்டி பற்றி நிறைய விஷயம், ஸோ நிறைய நம்ம சொசைட்டி நினைக்கிற விஷயம்லாம் பற்றி ஒரு ஸ்கிரிப்டாக அப்படி எழுத ஆரம்பித்தேன். சேம் டைம் லவ்வில் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைம் கிடையாது. ஸோ லவ் அந்த டைமில் எதுவும் பண்ணாதனால ஸோ லவ் ஸ்கிரிப்டில் போகாமல் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், சொசைட்டி அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லேயே வந்து ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது நிறைய ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நிறைய ஸ்கூல் டைம்ஸில் எழுத ஆரம்பித்தேன். வெளியே எங்கேயாச்சும் போகும்போது ஃப்ரீ டைமில் அப்படி மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எழுதிட்டு மட்டும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், யார்கிட்ட போகணும், எப்படி கற்றுக்கணும், மீடியாவில் நம்ம எப்படி ஜாயின் ஆக முடியும், என்னெல்லாம் போனால் நம்ம வெளியே தெரியும் அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. அந்த டைம் நான் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் ஸ்கூல் சீனியர் அண்ணா வந்து தினகரன் அப்படின்னு ஒரு அண்ணா, அவங்க வந்து இதெல்லாம் யாருக்காகன்னு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அவர் வந்து சில டிராயிங் வீடியோஸ்லாம் பண்ணி போட்டுட்டு இருந்தார். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு என்னோட அண்ணா பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, யாரோ சம்திங் அவங்களோட ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க போல். அது பார்த்துட்டு என்கிட்ட காட்டினா சடனாக நானும் அதை பார்த்துட்டு, அவங்க எங்கள் வீடு பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் இருந்தாங்க. அதனால மறுநாள் நான் அந்த சைட் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன்னா அது மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை சொல்லும்போது அந்த அண்ணா சொல்லிட்டுருந்தாங்க, யாராச்சும் டான்ஸில் யாராச்சும் இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் டான்ஸில் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டான்ஸும் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் ஒரு வீடியோ பண்ணோம். அதான் ஃபஸ்ட்டு என்னுடைய டான்ஸ் ஷூட் தான். நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்து ஒரு நடு ரோட்டில் உட்கார வச்சு அதை எடுத்துருப்பாங்க. அது ஒரு டான்ஸ் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அது என்னோடய ஃபஸ்ட்டு நான் போயிட்டு என்கிட்ட ஃபோன் கொடுத்து ஃபஸ்ட்டு நான் டைரக்ஷன் பண்ண வீடியோ அதுதான். ஸோ அப்படி போகும்போது அந்த டைமில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாமே இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த வீடியோ சூப்பராக பண்ணோம். ஃபஸ்ட் டைம் அதை கொடுத்து எனக்கு பண்ண வைக்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்குலாம் செட் ஆகுமா வருமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தினா நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீ பண்ணுன்ட்டு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். மீடியாவில் எப்படி அப்ரோச் பண்ணணும், யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும், என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும், ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம அது எப்படி எடுத்துகிட்டு போகணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அதை அப்படியே வச்சு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்லி கொடுத்த சப்போர்ட்டால் தான் நான் இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வர முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்க சேனல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது சில ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சில கண்டென்ட் வீடியோஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஷூட், அதாவது கேமரா தான் ஒன்று, அது முன்னாடி ஒரு ஃபோன் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து தினானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேமரா வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து அதை வந்து ஐ திங்க் லிஃப்ட் பரிதாபங்கள் அப்படி ஒரு லிஃப்ட் பாங்க சம்திங் ஏதோ ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். காமெடி ஸ்கிரிப்ட் வீடியோ தான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பண்ணும்போது நடு ரோட்டில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி நடு ரோட்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய இந்த டிராஃபிக் அது பண்ண அந்த சில பைக்கில் சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது மீறி நாங்கள் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் ஷூட்லாம் முடிச்சுட்டு அப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஒரு 2 days இல்லை ஒரு மறுநாள் அந்த மாதிரி போயிருப்பேன். போயிட்டு தான் என்கிட்ட பேசும்போது என்னென்ன ரெடி ஆகிடுச்சான்னு கேட்கும்போது, இல்லைப்பா சாரி இந்த மாதிரி வந்து இது வேணான்னு சொல்லிட்டாங்க, இது பண்ண வேணாம், வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா. ஸோ அப்போ கேட்டேன், என்னண்ணா ஏன் அது மாதிரி ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன நினைத்தாங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து அவன் ஆக்ஷன் சொல்லி நாங்கள் நடிக்கணுமா அப்படின்றதுக்காக வந்து அந்த ஸ்கிரிப்ட் வேணாம், நாங்கள் பண்ண மாட்டோம், டெலிட் பண்ணுறு, அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணி யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. தினானாவும் சரி அதனால் வந்து ஸோ என் தம்பி வந்து பண்ணாததை நானும் அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வண்டியே வந்துடுறாரு. அதே ஸ்கிரிப்ட் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபோன் வச்சு ஷூட் பண்ணோம். அந்த ஸ்கிரிப்ட் நல்லாவும் போச்சு. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில கண்டென்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் மட்டுமே ஒரு 3 பேருக்கு மட்டும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் தினானா நான் இதெல்லாம் இருக்க சேனல் வந்து ரன் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. சடனாக வந்து அவங்க பிஸியாகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து காலேஜ் அப்படிலாம் போய் ஆரம்பித்தேன். காலேஜ் போயிட்டு இருக்கும்போது சில ஸ்கிரிப்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் சரியாக லான்ச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம காலேஜ் போகணுமே அப்படின்றதுக்காக +2 முடித்தேன். +2 வந்து இந்த கொரோனாவில் எப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் +2 முடிச்சுட்டு காலேஜ் வந்து எங்கே போகணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது சரி எல்என்ஜி காலேஜ் பொன்னேரி எல்என்ஜி காலேஜ் தான் ஜாயின் பண்ணி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணிட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் சூஸ் பண்ணேன். அது எதுக்காகனா என்னோடய ஃப்ரெண்ட் காட்சனும் வந்து அங்கே தான் சூஸ் பண்ணியிருந்தான். ஸோ அதனால் வந்து அவங்க கூட நானும் போயிடலாம். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் பட் அந்த டைமில் சீட்டு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நானும் வந்து சரி ஓகே ஏதாச்சும் கிடைக்கிறது போயிடலான்றதுக்காக பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ண உடனே எனக்கு திருப்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பட் சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடலாம் அப்படின்றதுக்காக நானும் அப்படியே போயிட்டு அப்படியே ஃபஸ்ட் இயர்லாம் போகும்போது ஒரு மாதிரி போரிங்காக தான், ஏன்னா மீடியா தான் நம்ம லைஃப்னு போயிட்டு திடீர்னு எங்கேயோ ஒருத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் போனேன். ஸோ ஜஸ்ட் ஒரு டிகிரிக்காக போகலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு இருந்தேன். போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டேஸ் அப்படியே ஃபஸ்ட் இயர் போயிடுச்சு. செகண்ட் இயரில் போயிட்டே இருக்கும்போது செமஸ்டர் எக்ஸாம் டைமில் திடீர்னு
ஒரு சில ப்ராப்ளம்னால எனக்கு மால் ப்ராக்டிஸ் போட்டுட்டாங்க. ஒரு சில விஷயனால மால் ப்ராக்டிஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண வேணாம். ஸோ பிடிக்காமே தான் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டுக்காக காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து இப்போ ஒரு 1.5 years கிட்ட ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து சரி வீட்டில் இருந்தாலும் ஏதாச்சும் கேட்டு இருப்பாங்கன்ட்டு அப்படியே ஒரு 2 months கிட்ட அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து டிசம்பரில் வெளியே வந்தேன், காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும்போது வீட்லேயும் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிது. என்னடா அப்படி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணேன், அதாவது காலேஜ் நீ போய் கண்டினியூ பண்ணு, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, நீ கண்டினியூ பண்ணு அப்படின்றது அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நம்ம ஆல்ரெடி வந்தாச்சு, சரிப்பா அது போகக்கூடாது. நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் நமக்கு பிடிச்சதில் போய் ப்ரூஃப் பண்ணணும், நம்ம யாருன்னு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ண வேணாம், நம்ம ஜஸ்ட் டிகிரிக்காக தானே போகணும், இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. சரி வெளியே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லாமே தேடிட்டு இருந்தேன், சோஷியல் மீடியாஸ் பண்ணலாம் அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தான் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை வந்துச்சு. பட் என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்னு தெரியல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என் அண்ணாவோட சப்போர்ட் அதெல்லாம் பண்ணனால வந்து சரி ஓகே மோட்டிவேஷன் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சேம் டைம் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு தான் ஜேடி ஃபேக்ட்ஸ் அப்படின்னு இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணோம். அது வந்து எப்படின்னா Feb 1, அதாவது கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டீங்க, போன வருஷம் 2023 Feb 1 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். Jan 31 ப்ரோமோ அதெல்லாம் போடும்போது எல்லோரும் நிறைய பேர் வந்து சூப்பர் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க. சரி அப்போ கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி ஓகே, நமக்கு அதிகபட்சம் ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் யாராச்சும் ஒரு 2-3 பேரில் பார்த்து ஒரு 2-3 பேர்லேருந்து ஒரு 10 பேர் பார்த்தா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் நான் வந்து சரி வீடியோ போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு வீடியோ விஜய் சார் வீடியோ போட்டிருந்தேன். ஷார்ட்ஸ் வந்து அவருடைய பயோகிராஃபி போட்டிருந்தேன். அது ஒரு 100 views கிட்ட வந்துச்சு. வந்தோடனே பெரிய சந்தோஷமாயிடுச்சு, ஆஹா 100 views கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷம். சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பிச்சிது. பட் அதுக்கப்புறம் டெய்லியும் அந்த டைம் நான் வந்து ஒரு வீக்கில் ஒரு வீக்லி வந்து ஒரு டூ வீடியோஸ் இல்லை 3 வீடியோஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்புறம் இந்த காலேஜும் விட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீக்லி ஒரு ப்ரெஷர் வரதுனால மைண்ட் டைவர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக தொடர்ந்து ஒரு வீக்லி ஒரு 3 வீடியோஸ்ன்றது 4 வீடியோஸாக 5 வீடியோஸாக அப்படி மாற்றிட்டே வந்தேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு சில டைமில் வந்து ரொம்பவே கம்மியாகவே போயிட்டு இருந்துச்சு. இந்த மே மந்த் எண்டிங்லாம் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. வீட்லேயும் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஸோ அண்ணாவும் அவனும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரேடிங் சம்திங் இது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து இது மாதிரி இதனால வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆரம்பிச்சிச்சு. ஃபினான்ஷியலும் நிறைய ப்ரெஷர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கேட்டே இருந்தாங்கன்ட்டு பேரண்ட்ஸ் அதாவது அப்பா அம்மா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து இதுக்கப்புறம் வீட்லேயே இருந்தால் என்ன பண்ண எதுவும் வேஸ்ட்டாக ஆகுமே அப்படின்றதுக்காக யூடியூப்மே சில டைமில் வந்து டவுன் ஆகிட்டே வருது. அவங்களுக்கும் ட்ரேடிங்லாம் டைம் ரொம்ப டவுனாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்தால் வந்து பண்ண முடியாதுக்காக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போய் ஜாயின் பண்ணோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஜாயின் பண்ணி அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஏதோ ஹெச்ஆர் அப்படிலாம் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு ஒரு ஒர்க்கராக அப்படி தான் போயிட்டு இருந்தோம். போயிட்டு அங்கே நிறைய அதாவது சின்ன வயசுலேருந்தே வீட்டில் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அப்படி புத்தி வளர்த்துட்டாங்க. ஸோ திடீர்னு ஒரு கம்பெனியில் போயிட்டு இந்த வேலைலாம் வெயிட்லாம் தூக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணது வந்து எப்போனா ஜூன் 1 வந்து ஜூன் 1 வந்து நான் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தோம். செலக்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் ஒரு செக்ஷன் ஒரு 2 days கிட்ட போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு பார்த்தா சேனல் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. எனக்கும் ஷாக் ஆகிடுச்சுனாடா, திடீர்னு நம்ம சேனல்லாம் எவ்வளோ க்ரோத் ஆகுது, லேக்ஸில் வியூஸ் போயிட்டுருக்கு, எப்படி இது அப்படின்னு அந்த அட்டனும் பண்ணிட்டேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சு ஜாபும் வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்கு. அந்த டைமில் இது மாதிரி ஆச்சு. சரி நானும் வந்து சரி ஓகே நம்ம இந்த ஒரு 1 month பண்ணுவோம், அதுக்குள்ளே நம்ம யூடியூப் நல்லா போச்சு அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்க்கு போயிடலாம், நல்லா வந்துச்சுன்னா யூடியூப் போகலாம், நல்லா வரலாம் நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு ஒரு டைம் தான் போயிருந்தேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் ஒர்க் பண்ணி போயிட்டே இருக்கும்போது சடனாக சேனல் வந்து நல்லாவே அந்த ரீச் போயிட்டே இருந்துச்சு. ஸோ நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வருமானே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அதுவே வந்தால் பெரிய விஷயம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 9K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. நான் ஜாப்லேருந்து கரெக்டாக ஒரு 28 days கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தபோது பெரிய ஷாக்காக இருந்துச்சு. என்னன்னா நமக்கா இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கு, நம்ம வீடியோஸ்க்கா நம்ம வாய்ஸாக நல்லா இருக்குது. ஆனால் நிறைய பேர் இன்டர்ன் டைமில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் நான் வந்து வீடியோ போடணும், வாய்ஸ்லாம் ஆக்சுவலாக நான் வரும்போது நிறைய பேர் கலாய்ப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்திருந்தேன். பட் ஆனால் என்னை யாரும் கலாய்க்காமல் சில கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. பட் அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வீடியோஸ் போடுவோம், திட்டிக்கிட்டு வந்தால் பிரச்சனை கிடையாது, திட்டுறாங்கன்னா நம்ம வளர்ந்துட்டு போகணுன்னு அர்த்தம். ஸோ அதை எடுத்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நான் பாட்டு வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் அந்த ரீச் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ரீச் கிடச்சிது, அதுக்கப்புறம் வீடியோஸ் கரெக்டாக போடணும் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த மெடிக்கல், அதாவது நீங்கள் வாட் ஹேப்பன்ட் ஜோடி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா அதை பற்றி சொல்கிறேன். எனக்கு 5th standardலேயே வந்து ஸ்டொமக் பெயின் அப்படின்னு ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிது. அப்போ இருந்து வந்து அந்த ஸ்டொமக் பெயின் வந்து மந்த்லி ஒரு 2-3 times கிட்ட அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டலாம் போனாலும் நார்மல் தான், ஸ்கேன் பண்ணாலும் நார்மல் தான், அப்படி போயிட்டே இருக்கும்போது ஸோ ஹீட்டாக இருக்கும் அப்படி இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணோம், ஸோ அப்படியே இது ஓகே
அப்படியே அதுவே சரியாயிடும் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு 9th 8th ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் பார்த்தோம். அந்த டைமில் வந்து சில பேர் என்ன சொன்னாங்க, அப்பெண்டிக்ஸாக இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கும்போது அப்பெண்டிக்ஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஸ்கேன் பண்ணலாமல் அப்பெண்டிக்ஸ் தான் அது அப்படின்ட்டு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப பேனிக் ஆகிட்டு, ஃபேமிலியும் ரொம்ப பேனிக் ஆகினாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், சரி டாக்டர் ஒரே ஒரு தடவை மட்டும் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாமா, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்த டைம் நினைக்கிறேன் அப்போது. அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லும்போது நான் போய் செக் பண்ணால் அப்போ வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னு ஜாலியாக இருந்தேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது +1 சடனாக, அதாவது இந்த கோவிட் டைம் அப்படி போயிட்டு இருக்கும்போது கோவிட் டைம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக நவம்பர் 14 அந்த மாதிரி டைமில் வந்து திடீர்னு ஒரு ஸ்டொமக் அட்டாக் வருதுச்சு. அதுதான். ஸோ அந்த அட்டாக்கில் தான் வந்து ரொம்பவே இதாகுது. அதுக்கப்புறம் அந்த அட்டாக் முடிஞ்ச உடனே அந்த அட்டாக் வந்துருச்சு. வந்து நான் போயிட்டு பக்கத்தில் பொன்னேரி ஹாஸ்பிட்டல்ஸில் போய் செக் பண்ணும்போது அங்கே ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது எனக்கு வந்து அக்யூட் பேன்க்ரியாட்டிக் இருக்குன்ற விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் அக்யூட் பேன்க்ரியாட்டிக் வந்து ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணுன்றதுக்காக வந்து இங்கே ட்ரை பண்ண பொன்னேரியில் இங்கே வேணாம், வேறு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் போயிட்டு மாதவரமில் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் டாக்டராக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிக்கவர் ஆகிட்டு ஒரு 5 டேஸ் கிட்ட அட்மிட் பண்ணி பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 5 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு திருப்பி வந்தாச்சு. வந்து திருப்பியும் லைஃப் வந்து திருப்பியும் அதே நார்மல் ரொட்டீன் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக அந்த பெயின் வராமல் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ ஃபுட்டும் வந்து அப்படியே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டே இருக்கும்போது +1, அதாவது +1லேயும் வந்து பாதி கோவிட்லேயே போயிடுச்சு. +1 பாஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம் எழுதணும், பட் இருந்தாலும் கோவிட் பாஸ்ன்ற மாதிரி மாறிடுச்சு. அது +2லேயும் வந்து பாதி டேல் தான் ஸ்கூலில் போச்சு. அது நடுவுலேயே என் லைஃப்பில் ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோ சொல்கிறேன். அது இப்போ சொல்லக்கூட பர்சனல் விஷயம். ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து என்னுடைய அந்த கோவிட் டைமில் என் லைஃப்பில் சில விஷயம்லாம் நடந்துருந்துச்சு. அதுலேயும் நான் சில வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி, அதுலேயும் ஒரு பக்கம் இந்த ஸ்ட்ரகிள்ஸ், அதனால் இப்போ டிப்ரெஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் என் லைஃப்பில் வர ஆரம்பிச்சிது. அப்படி போயிட்டே இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஸ்டாகி ஒரு சில டைமில் வந்து சூசைட்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து யுவன் சாரோடைய சாங்லாம் கேட்டிருக்கேன். பட் அது யுவன் சார் அப்படின்னு யாருன்னு தெரியாது. அது யுவன்னா யாருன்னு தெரியாது. மியூசிக் இவர் தான், பாடுறது இவர் தான் தெரியாது. அந்த சாங் கேட்பேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டே இருக்கும்போது +1 என்கிட்ட அந்த டைமில் வந்து அப்போ தான் வீட்டில் ஃபோன் அந்த லாக்டவுன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோனில் வந்து ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யுவன் சாரோட சாங் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சு, யுவன் சாரோட சாங்கும் நான் முத்துக்குமார் சாரோடைய அந்த லிரிக்ஸ் கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயினில் அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோப் வந்து சரி ஓகே நம்ம லைஃப் வச்சு பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையாலே அப்படியே கொஞ்சம் டேஸ் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த சில ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டே வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரீஓப்பன் பண்ணி +2 போயாச்சு. +2 கொஞ்சம் டேஸ் அப்படியே போயிட்டே இருக்கும்போது பப்ளிக் எக்ஸாம் அந்த ஒரு ப்ரிப்பரேஷனில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அதுவும் வந்து கேன்சல் ஆகுது. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் சில விஷயம் திருப்பியும் என் லைஃப்பில் திருப்பி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது தான் அந்த காலேஜ் ஸ்டடீஸ் அப்படிலாம் போயிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய இந்த காலேஜ் ஸ்கூல் ஸ்டடீஸ் அப்புறம் மீடியாவில் எப்படி வந்தேன் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும். யூடியூப் ஜர்னியும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது மாதிரி தான் நான் யூடியூப்பில் வந்திருந்தேன் அப்படின்றது விஷயம். ஸோ மெடிக்கல் திருப்பி என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா போயிட்டே இருக்கும்போது அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு அப்படியும் போயிட்டு இருந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்து சேனலும் நல்லா போயிட்டே இருக்கும்போது, அதாவது அந்த ஜூனில் திருப்பியும் சேனல் க்ரோத் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஜூலையில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டே இருக்கும்போது ஆகஸ்ட் மந்தில் திருப்பியும் அதே மாதிரி அட்டாக் வந்து திருப்பியும் சவிதா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு இருந்துடும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சில டைமில் வந்து நார்மல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சில ஸ்கேன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்பவும் சில தான் வந்து சில ஓகே தான் அப்படின்ட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து சடனாக ஆகஸ்ட் 24 சம்திங் நினைக்கிறேன். அப்போ தான் போயிட்டு டாக்டர் செக் பண்ணும்போது ஸ்டோன் இருக்குது, அதாவது பேன்கிரியாஸில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது, டேப்லெட்ஸ் எதுவும் பண்ண முடியாது, சர்ஜரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எந்த ஸ்டிச்சஸும் கிடையாது, எந்த ஃப்ராக்சரும் கிடையாது, பெயின்லாம் அந்த அளவுக்கு தெரியாமல் அப்படியே சின்ன அடிலாம் பட்டிருந்தாலும் அதெல்லாம் பெரிய அந்த ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணாத ஒரு பையன். ஸோ எப்போ அந்த பெயின்லாம் தாங்க போகிற ஒரு பேனிக்னஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே பயந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஃபேமிலியிலும் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் இதுக்கப்புறம் நான் யூடியூப் இந்த ஒரு பயம் தான் வர ஆரம்பிச்சிது. இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா யூடியூப் நம்ம கவனிக்க முடியாமல் போயிடுவோம், அந்த ஒரு பயம்லாம் வர ஆரம்பிச்சிது. அந்த பேனிக்னஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பயமும் நிறைய வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இது பண்ணால் லைஃப்பில் திருப்பி நம்ம சரியாகி வந்துடும் அந்த ஒரு நம்பிக்கையிலே வந்து சரி ஓகே சர்ஜரி பண்ணலான்ட்டு திருப்பி அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி ஒரு 5 டேஸ் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து சில அந்த பேன்கிரியாஸில் சில லீக்கேஜஸ்லாம் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக தெரியுது, நீங்கள் இன்னும் ஒரு 10 டேஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வாங்க சர்ஜரி ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்து சில ஃபுட் ரொட்டீன்ஸ்லாம் மாற்றினாங்க, வெயிட் லாஸ்லாம் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு 10 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பியும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ போகும்போது ஒரு 2-3 days கிட்ட அட்மிட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதான் அட்மிட் பண்ணியாச்சு. ஒரு 2-3 days முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக September 14 என்னோடய சர்ஜரி வந்து பண்ணாங்க. சர்ஜரிக்கு முன்னாடியே வந்து சில பயம்லாம் இருந்துச்சு. நம்ம திரும்பி வருவோமா வரமாட்டோமா, அனஸ்தீசியாலாம் கொடுப்போம், அந்த சில இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் அன்றைக்கி தோணுன விஷயம் எப்படியாச்சும் நம்ம ரிட்டர்ன் வரணும், யூடியூப்பை கண்டினியூ பண்ணணும், அது மட்டும் விட்டுறக்கூடாது. நம்மளோட பேஷன் இதுதான் எடுத்தாச்சு. ஸோ யூடியூப்பை மட்டும் நம்ம விட்டுறாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் வர ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் சர்ஜரிக்காக September 14 மார்னிங் சர்ஜரி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஃபேமிலிலாம் வந்து ரொம்பவே அந்த டைமில் எல்லாருமே ஃபேமிலி, அதாவது அண்ணா, அம்மா, ஸோ அப்புறம் என் கூட இருக்கிறவங்க சில எல்லாருமே வந்து ரொம்ப பேனிக் ஆகிட்டு என்ன எப்படி ஆக போகுதுன்னு ஒரு பேனிக்னஸ்லேயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு தெரியாது, வெளியே தான் சொன்னாங்க. நான் வந்து உள்ளே போகும்போது என்கிட்ட கடைசியாக அந்த டாக்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அனஸ்தீசியா கொடுத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க, ஏதாச்சும் உங்களுக்கு எது ஞாபகமாக இருக்கோ சொல்லிட்டு போங்க, நான் அங்கே திரும்பி வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நேம் கேட்டாங்க ஜான்சன். என்ன பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ யூடியூப் JD for You சேனல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் எப்பயாச்சும் இது வந்து திரும்பி நான் அனஸ்தீசியா முடிச்சு வந்ததுக்கப்புறம் சர்ஜரி முடிச்சு வந்தோடனே நான் கண்ணு முடிஞ்சு அதாவது கான்சியஸ் வந்த உடனே நான் வந்து இது JD for You சொல்லிடணும் அப்படின்னு அது ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ அதுக்காகவே நான் அதை சொல்லிட்டு தான் உள்ளேயும் போனேன். சர்ஜரி ஒரு 7 hours கிட்ட மேலே அதுக்கப்புறம் சர்ஜரி முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே அந்த கான்சியஸ் வந்திருக்கு போல். வந்த உடனே நான் ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருக்கேன். பேனிக் ஆகிட்டு என்னடா இது எங்கடா இருக்கும் ஒன்றுமே புரியலையே, நம்ம திரும்பி வந்துட்டோமா, ஏன்னா இறந்துருமோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் நான் போயிருந்தேன். ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப நெகட்டிவாக தான் போயிருந்தேன். பாசிட்டிவாக இருந்தாலும் நிறைய நெகட்டிவ்லாம் இருந்துச்சு. ஏன்னா திரும்பி வருவோமா அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் போயிருந்தேன். நெக்ஸ்ட்டு சரி ஓகே அது ஓப்பன் பண்ணோடனே ரொம்பவே பேனிக் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சு அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. அதோட வில் பவர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு டாக்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சர்ஜரி பண்ண உடனே எல்லாரையும் வந்து ஐசியூ தான் கூப்பிட்டு போவாங்க. பட் என்ன மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வாடகை கூப்பிட்டு போனாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு வந்து வித்தின் ஒரு ½ an hour ஸ்ட்ரெயிட்டாகவே வாடகை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னோட வில் பவர் வந்து ரொம்பவே இதுவாக இருந்துச்சுட்டு டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ அந்த வில் பவரில் எப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் ஸோ ரிட்டர்ன் வரும், யூடியூப் சேனல் விட்டுறக்கூடாது, அதுக்காக அந்த வில் பவர் வந்து இந்த யூடியூப்னால தான் இந்த வில் பவர் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்தோடனே திருப்பியும் அந்த டைமில் வந்து அந்த பெயின்லாம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. அந்த சர்ஜரி பெயின் வந்து ஏன்னா 19 pins போட்டிருக்காங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 19 pins போட்டிருக்காங்க. ஸோ அந்த 17 centimeter கிட்ட கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே பெயினாகவும் இருந்துச்சு அந்த டைமில். அதாவது சர்ஜரி முடிச்சுட்டு வந்து அன்றைக்கி நைட்லேருந்து ரொம்ப பெயின் அப்படிலாம் இருக்கும்போது ஃபேமிலி தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் மறுநாள் வந்து இவனோட வில் பவர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த விஷயம் திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் அவன் டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க, பட் அவனோட வில் பவர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் வந்து நான் இந்த பெயினை வந்து ரொம்பவே தாங்க முடியாமல் பெயின் கில்லரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் பெயின் கில்லர் வந்து கொடுக்கும்போதும் இன்னும் சில அந்த ஆப்ரேஷன் பண்ண சர்ஜரி அப்புறம் ஸ்பைனல் கார்டில் சில அந்த நீடல்ஸ்லாம் போட்டுலாம் அந்த பெயினில் ரொம்பவே இதாக தான் இருந்துச்சு. பெயின் கில்லர் யூஸ் பண்ணாலும் அந்த பெயின் இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னோட அண்ணா வந்து டேவிட் வந்து என்ன சொன்னாங்கன்னா கையை பிடிச்சிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் இல்லை வந்தாச்சு, நீ வீட்டுக்கு போகிறோம், நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் அந்த யூடியூப் சேனல் வந்து கம்பேக் கொடுக்குறோம், நம்ம விட்டுறக்கூடாது, JD for You தூக்குறோம் அந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலே வந்து கொஞ்சம் சரி ஓகே அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்து சரி ஓகே நம்ம போகிறோம் பண்ணுறோம் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஹீல் ஆக ஆரம்பித்தேன். ஒரு 1 weekக்குள்ளே சர்ஜரி முடிச்சு அதாவது 6 days 5 daysக்குள்ளே நான் ரிக்கவர் ஆகிட்டு சரி ஓகே வீட்டுக்கே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம் அந்த அளவுக்கு தான். எல்லாருமே வந்து ஒரு 15 days கிட்ட பெட் ரெஸ்ட்டில் தான் சொல்லுவாங்க. பட் நான் மட்டும் என்னோடய வில் பவர்னாலே சீக்கிரமாகவே வெளியே வர ஆரம்பிச்சிது. அந்த வில் பவர் இந்த யூடியூப்னால் மட்டுமே, உங்களால் மட்டுமே, உங்களோட சப்போர்ட் உங்களோட ப்ரேயர்ஸ்னால மட்டும்தான் எனக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிது. வெளியே வந்து திருப்பியும் நான் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 1 month ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டென்ட் அந்த டைமில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஒரு 60 வீடியோஸ் கிட்ட நம்ம பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ சரி பண்ணணுன்றதுக்காக டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்படியே திருப்பியும் சேனல் வந்து ஹப் ஆக ஆரம்பிச்சிது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது நல்லா போயிட்டே இருந்துச்சு, சில டவுன் ஆகிச்சு, திருப்பி நல்லா போச்சு, டவுன் ஆச்சு, அது மாதிரி போயிட்டே இருந்துச்சு. பட் வீடியோ போகிறத நம்ம விட்டுறே கூடாது. டவுன் ஆகிறது செகண்ட் விஷயம், பட் நம்ம வீடியோவை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம அது வீடியோ விட்டுறக்கூடாதுக்காக டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டே இருந்தேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது நல்லாவும் சில வீடியோஸ்லாம் சூப்பராக நல்லாவும் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிங்க, உங்களோட இன்கம் சொல்லுங்கன்ட்டு. நான் இப்போ வரைக்கும் யூடியூப் வந்து இன்னொரு இன்கம் எடுக்கல. பட் நீங்கள் கேட்பீங்க 3.7 million வியூஸும் எடுத்தாச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது இப்போ தான் அந்த புது அப்டேட் வந்துருச்சு. அந்த 3 million வியூஸ் இருந்தாலே வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணலான்ற விஷயம். நான் சேனல் ஓப்பன் பண்ணி அந்த டைமில் 3 million வியூஸ் அடிச்சாச்சு. 3.2 million வியூஸ் கிட்ட இருக்கும்போது அந்த மானிட்டேஷன் வந்திருக்கு. பட் சர்ஜரி டைம்னால அதனால் ஃபோன் பார்க்க முடியாமல் அது அப்ளை பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வியூஸ் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வீடியோஸ் போடுறதுக்குள்ளே நிறைய வியூஸ் கம்மியாயிடுச்சு. பட் திருப்பியும் சீக்கிரமாக அதை வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணி நம்ம சேனலுடைய இன்கம் வந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ
ஏன்னா இது எல்லாமே உங்களால் கிடச்சது தான். அந்த விஷயம் வச்சு நம்ம நிறைய நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்களும் என் கூட சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணணும், இல்லை என் கூட வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஜான்சன் ஆஃபிஷியலுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் விஷயம். பட் அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நான் எல்லா அப்டேட்ஸும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸ்லாம் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அப்டேட்ஸ் என்னென்னா, நம்மளோட சேனலில் வந்து 1 இயர் ஜர்னி முடிஞ்சிருச்சு. 1 இயர் நான் ஃபேஸ் காட்டாமே பேக் ஸ்டேஜ், அதாவது பேக்கில் இருந்தே வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் ஃபுல்லாகவே என்னோடய ஃபேஸ் கார்டு தான் வீடியோ வரப்போகுது. டெய்லியுமே என்னோடய ஃபேஸ் கார்டு தான் வீடியோ போட போகிறோம். வீக்லி 7 டேஸில் வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேயில் மட்டும் மோட்டிவேஷன் கண்டென்ட் வீடியோஸ் போட போகிறோம். மண்டே அண்ட் தேர்ஸ்டேக்கு நியூ அப்டேட்டாக சில இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மண்டே வந்து ஸ்பீக் வித் ஜேடி அப்படின்ற ஒரு பப்ளிக் கிட்ட போயிட்டு, அதாவது எப்படின்னா ஸ்டேஞ்சர்ஸ் இருப்பாங்க, நமக்கே தெரியும் ஸ்டேஞ்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம பாவம் அப்படின்றக்கப்ப அவங்களுக்கு காசு மட்டும் தான் கொடுப்போம், இல்லை ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். பட் அவங்க ஏன் இப்படி மாறினாங்க, அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன இருக்கும், அவங்களோட டார்க் ஸ்டோரி என்ன இருக்கும், அவங்க லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி மாறினாங்கன்றத அவங்ககிட்டே போய் டேரெக்டாக கேட்க போகிறோம். அந்த விஷயம் உங்களுக்கு பண்ணலாமா, அது நல்லா இருக்குமான்ற விஷயம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து ரெட் டாட் கொடுங்க. ஸோ இன்னொரு அப்டேட் என்னென்னா, டாக் வித் ஜேடி அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது யாருக்காக அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை நம்மளோட தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து, அதாவது நம்ம சேனல் பார்க்குறவங்க யாராச்சும் என்னோடய லைஃப் ஸ்டோரி நீங்கள் போடுங்க ப்ரோ, அதாவது நீங்கள் இப்போது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கலாம், பட் நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டோரியும் வந்து நம்ம சேனலில் போடலான்ட்டு ஆசைப்பட்றோம். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சேனலில், அதாவது நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த வீடியோவுக்கு போயிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த வீடியோவை கமெண்ட் பண்ணதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னுடைய இன்ஸ்டாகிராம், அதாவது ஜான்சன் ஆஃபிஷியலுக்கு வந்து அனுப்பியிருக்கணும். அனுப்பிட்டு அவங்களோட பயோகிராஃபி வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னுடைய பர்சனல் நம்பர் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க வந்து என்கிட்ட பேசிக்கலாம். அது கால் பேசலாம், டெக்ஸ்ட்டில் பேசலாம். பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட சில விஷயம்லாம் இதெல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் இருக்கோ அதில் நான் வந்து பேசி நம்மளோட யூடியூப் சேனலில் போட போகிறேன். அதுவும் ஷார்ட்ஸாகவும் வரும், வீடியோவும் வரும், ஃபுல் வீடியோவும் வரும். ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் வீடியோவும் போட ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த 2 விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து ரெட் டாட் கொடுங்க. நீங்கள் ரெட் டாட் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், இல்லைனாலும் ட்ரை பண்ண போகிறேன். பட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சப்போர்ட், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால நான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த விஷயத்தையும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் புது கண்டென்ட்ஸ்லாம் நிறைய போட போகிறோம். அண்ட் நிறைய விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். என் கூட எங்கேஜாக இருக்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஜான்சன் ராவ் ஆஃபிஷியலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் வந்து ஜான்சன் ராவ் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ அதில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் டெய்லி பார்க்க முடியும். டெய்லி வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். ஸோ ஷார்ட்ஸாகவும் வரும், வீடியோஸும் வரும். ஸோ அதனால் வந்து எப்பவுமே, அதாவது வீடியோஸ் நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ டைமிங்கில் நீங்கள் வந்து போடுவீங்க அப்படின்னா, எப்போவுமே டெய்லி 6 PM கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். டெய்லி 6 PM கரெக்டாக 6 PM உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ டோன்ட் வரி. நீங்கள் வந்து பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆன் வச்சுருந்தா மட்டும்தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், இல்லைனா நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அதாவது வீடியோ கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் யோர் ஜெடி. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.